ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஜாலர் முர்த்தபா தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நான் பல்லாக கீறி இருக்கிறேன். வெங்காயம் ஒரு 4 எடுத்திருக்கேன், சின்ன சின்ன வெங்காயமாக. அதையும் அதில் சேர்த்துக்குவோம். பெருஞ்சீரகம் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு பெருஞ்சீரகம் தான் நல்லா வாசமாக இருக்கும். ஜாலர் செய்கிறதுக்கு இந்த தேங்காய் பால் தான் நமக்கு ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பாலை நம்ம திக்காக கொஞ்சம் கரைச்சிக்கலாம். இப்போ பால் ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் செஞ்சுக்குவோம். அதுக்கு போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்திருக்கேன். நான் இப்போ அதிகமாக காய்கறி சேர்க்க போகிறதில்ல. நான் இப்போ இந்த குடமிளகாய் தான் எடுத்திருக்கேன், கேப்சிகம். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை அரிஞ்சுக்குவோம். அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டஃபிங்க்கு ரொம்ப எண்ணெய் சேர்க்கக்கூடாது. 2 ஸ்பூன் எண்ணெய் போதும். நான் வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். நான் நீட்டாக வாக்கில் கட் பண்ணால் என் பசங்க அதெல்லாம் பொறுக்குவாங்க. அதனால தான் இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக நமக்கு வதங்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் ஒரு 1/2% வதங்கியிருக்கு. இப்போ நம்ம சிக்கனை அது கூட சேர்த்துக்குவோம். நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கணுன்ட்டுலாம் தேவையில்லை. நம்ம எல்லாத்தையும் போட்டு கூட ஒன்றா நல்லா வதக்கிக்கலாம். ஏண்டா இது ஸ்டெப்பிங் தானே நம்ம செய்கிறோம். இப்போ சிக்கன்லாம் நல்லா ஒரு பாதி இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் மசாலா சேர்த்துக்குவோம். நான் மிளகுத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் பச்சை மிளகாலாம் சேர்க்கலை, இது குழந்தைங்க சாப்பிட்றதுனால. நீங்கள் வேணுண்டா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இப்போ நம்ம மிளகாவையும் சேர்த்துக்குவோம். நம்ம குடைமிளகாய் அரிஞ்சு வச்சோம்ல, அது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் வேண்டாம் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், கேரட்டு சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான், எது வேண்டாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ குடைமிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நான் எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றினேன், அது ஸ்கிப் ஆகிடுச்சு. அது மாதிரி அரை மூடி எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஆறட்டும். இப்போ நம்ம ஜாலருக்கு நம்ம மாவு தயாரிச்சுக்கலாம். அது தயாரிக்கிறதுக்குள்ளே இது நல்லா ஆறிடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். அதில் நான் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். நான் சொல்கிற அளவோட மாவு தேங்காய் பால்லாம் ஊற்றினா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ மைதா மாவு நான் 1 கப் எடுத்திருக்கேன். மைதா மாவு 1 கப்புனா நான் கோதுமை மாவு 2 கப்பு சேர்த்துருக்கேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நான் சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கேன், அதனால தான் அது 1 ஸ்பூனுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் பாலை அளந்து ஊற்றிக்குவோம். நான் இப்போ 3 கப்பு மாவு போட்டிருக்கேன். நான் இப்போ 4.5 கப்பு பால் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பால் அப்படி பத்தாக்கட்டி கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு அது கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஓட்டி விட்டுட்டு வந்துடுவோம் மிக்சியில். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன், கரெக்டாக வந்துருச்சு. இதை இப்போ நம்ம வடிகட்டிக்குவோம். இதை இப்போ வடிகட்டிக்கிட்டால் தான் நமக்கு மாவில் எதுவும் ஒரு கட்டி இருந்தால் கூட நமக்கு ஜால்ட்ரு ஊற்றும் போது அது அடைக்காது. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். சொல்கிற அளவுகளோடு நீங்கள் பொருள்கள் சேர்த்தா அது கரெக்டாக வரும். பாருங்கள், தண்ணியாகவும் இல்லை கெட்டியாகவும் இல்லை, நல்லா கரெக்டாக இருக்குது.
நான் வந்து எந்த மோல்டுலேயும் ஊற்றலை, இது ஜால்ட்ரு கோவலை இந்த மோல்டில் தான் நான் ஊற்றுறேன். இதில் எனக்கு செஞ்சால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு 2 கப் எடுத்துக்குவோம். இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இன்னொரு கப்பில் நம்ம நெய் எடுத்துக்குவோம். நம்ம முட்டையை நல்லா கலக்கி வச்சுக்குவோம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து தோசைக்கல்லை வச்சுருவோம். நான் வந்து தோசைக்கல்லை வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நெய் தடவிக்குவோம். இந்த ஜாலர் வந்து நம்ம நெய்யில் தான் இதை சுடணும். நம்ம நெய்யில் சுட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஜாலர் இதை புழிஞ்சு விட்டுக்குவோம். இது எவ்வளோ நல்லா ப்ராப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை ஊற்றினோன்னா நம்ம மேலேயும் நெய் தடவிக்குவோம். நெய் அப்பப்போ 2 ஸ்பூனு நம்ம தடவி விட்டுக்குவோம். நம்ம நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதில் தடவி விட்டுக்குவோம். சும்மா மேலே மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும். நமக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் அந்த ஜாலரு. இப்போ நான் 2-3 சுட்டு வச்சுக்கிட்டேன் ஜாலரை. இப்போ இந்த மாதிரி ஜாலரை திருப்பி போட்டுக்குவோம். இப்போ இது மேலே இன்னொரு ஜாலரை நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து இது ஒரு 3 சுட்டுட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். எல்லா ஜாலரையும் நம்ம சுட்டுட்டு செய்கிறதோட 2 ஜாலராக சுட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டெஃபிங் வச்சு ரெடி பண்ணிட்டா நமக்கு வேலை குயிக்காக முடிஞ்சிடும். அதனால நான் இப்படி தான் செய்வேன். இப்போ 2 ஜாலரை வச்சுட்டேன். இது மேலே ஸ்டெஃபிங்கு கொஞ்சமாக வச்சா போதும். சுற்றி வந்து முட்டையை தடவி விட்டுக்குவோம். நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜாலர்லாம் அதிகமாக செஞ்சுருந்தா நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த சைடு ஒரு திருப்பு, அந்த சைடு ஒரு திருப்பி நம்ம 4 முழ சமக்கமாக இதை ஆக்கிக்கலாம். இது வந்து நம்ம கோதுமை மாவில் செஞ்சதுனால இது ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும். இது வெறும் மைதா மாவில் செஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக தூக்கும். நான் அதிகமாக மைதா மாவு சேர்க்க மாட்டேன். அதனால் மைதா மாவு 1 கப்பும் கோதுமை மாவு 2 கப்பும் நான் சேர்த்துருக்கேன். நெய் வந்து சுற்றி அப்ளை பண்ணி விடுங்க. நல்லா அப்போ தான் நல்லா செவந்து வரும். மேலேயும் நம்ம முட்டையை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இடுக்கு இருந்தாலும் ஸ்டெஃபிங் வெளியில் வராமல் இது அழகாக க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் சுட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இன்னொன்றும் செய்வோம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா இது ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு 2 ஜாலரை எடுத்து வச்சுக்குவோம். இது மேலே கொஞ்சம் ஸ்டெஃபிங்கை வச்சு சுற்றி நம்ம முட்டையை ஊற்றுவோம். முட்டையை தடவி விட்டுக்கிட்டால் போதும், அது நல்லா ஒட்டி பிடிச்சிடும். இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா செஞ்சு வச்சுக்கிறதோட இந்த மாதிரி செஞ்சால் நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் இப்போ சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்குவோம். நான் வீடியோவுக்காக இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த ரம்ஜான் பெருநாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவுகளோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.